வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இல்ல வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 43வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். டேய், எனக்கு அர்ஜென்ட்டா 5000 டைமண்ட் அயன் சோர்டு வேணும். அதுவும் அந்த வேலையை நீங்க இன்னைக்கே செஞ்சு முடிச்சாகணும்டான்னு சியூ சொல்லிட்டு இருக்க. என்ன 5000 சோடா? சியூ, நாங்க சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களால அதிகபட்சம் 1000 தான் உருவாக்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அவன் சொல்றதும் சரிதான் சியூ. கொஞ்சம் கருணை காட்டுங்க, எங்களால இன்னைக்கு எல்லாம் அதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் வேற வந்துட்டு என்ன வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதனா பண்ணியே ஆகணும் போல இருக்கேன். நீரும் அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இங்கே இருந்து நான் சொன்ன வேலையை முடிச்சாகணும். ஒருவேளை நீங்க இந்த வேலையை முடிக்கல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சியூ சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வர, யாரா அவன் வைய விட்டு நகரான்னு சொல்லிட்டு, என்னடா நீ சாவ தேடி வந்திருக்கியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கமும், டேய் புதுசா வந்திருக்கிற பயலே கொஞ்சம் கம்முன்னு இருடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் நேம சொல்லி நீ கூப்பிட்டு இருப்படா நான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்த வெப்பனை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவன் கிட்ட வந்து, ஏசியு இதுக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு இருந்ததை என்னுடைய மூஞ்ச பார்த்து திருப்பி சொல்ற பார்க்கலான்னு ஹீரோ சொல்லவும் அவன் லைட்டா பயப்பட ஆரம்பிக்க, பிரதர் சியூ அவன் இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கான், நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு, டேய் நீ பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடிக்கிட்டு இருடா. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அவன் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், வைய விட்டு நகரான்னு அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா ஹீரோ கிட்ட வர, அவ்வளவுதான் சியூ கோமாயிட்டாரு. அவனுடைய கதை முடிய போகுதுன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் ஹீரோவை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. பார்த்தா சியூ டக்குன்னு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, பிரதர் எக்ஸு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், என்னடா இங்க நடக்குது? சியூ இந்த தடவை என்ன என்கிட்ட இவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிற, என்ன விஷயம்டான்னு ஹீரோ கேட்கவும், அது வந்து கொஞ்சமா சோடு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நானும் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீங்க ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர் எக்ஸு. என்னது ஆர்டரை நீ ஃபாலோ பண்றியா? அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இருந்து இதுக்கப்புறம் வெப்பன் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டாதான்டா அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த விஷயத்த நீயே போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன எக்ஸு உஷா இந்த இடத்துக்கும் புதுசா என்னென்னவோ ரூல்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வராரு. நான் இப்ப என்னதான் பண்றது? நான் என்ன பண்ண போறேனோ ஒன்னும் புரியலையேன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. என்ன சியூ என்ன நம்புற மாதிரி தெரியலையே. நான் இவங்கிட்ட ஏதாவது சொல்லி என்ன நம்ப வைக்கணும் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. சியூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வர, பிரதர்மா நீங்களான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகவும், என்னடா கொடுத்த வேலையெல்லாம் நீ சரியா பண்ணிட்டியா? எல்லா வெப்பனும் இன்னைக்கே ரெடி ஆயிடும் இல்லன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து இன்னைக்கு அவங்களால ரெடி பண்ண முடியாதான்னு சியூ சொல்லவும், என்ன இன்னைக்கு ரெடி பண்ண முடியாதாமா? கியூ ஃபேங்ல இவ்வளவு பேர் இருக்கானுங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வூ ஃபேங்ல இருந்து வந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அவனுங்க அதை கேட்டு பயப்பட ஆரம்பிக்க, ஹீரோவை சியூவை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்க. பிரதர்மா அது வந்து 5000 சோட இன்னைக்கு ஒரே நாளில் ரெடி பண்றதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு சியூ சொல்லவும், நான் தான் தாவோ செக்ட் காம்பேக்ட் பவரோடைய லீடரே, யூஃபேங்ல இருக்கிற நீங்க எல்லாரும் கண்டிப்பா நான் சொல்ற வேலையை செஞ்சுதாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப அவனுங்க ரெண்டு பேரும் போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கே நீங்க அந்த எல்லாத்தையும் கொடுத்தாகணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், இந்த வூ ஃபேங்குக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தாதான் அமைதியா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு, சீனியர் பிரதர் ரூல்ஸ் படி எங்களால அந்த அளவுக்குலாம் வெப்பனை ரெடி பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், என்னடா இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு? வெறும் ஒரு ஆன்மேன் டிசேபிளா இருந்துகிட்டு எனக்கு வந்து செட்டு ரூல்ஸை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா? செட்டு ரூல்ஸ்ன்றது எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான்டான்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேன். மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான வெப்பனை ரெடி பண்றதுக்கு பணம் எல்லாம் அதிகமா செலவாகும். அதனால இன்னிலிருந்து 5 பார்ட்டிஸ்க்கும் நான் வெப்பனை கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வெப்பன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப வேணும்னாலும் யாரும் வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு வந்து என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க. என்னடா இங்க நடக்குதுன்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவோ சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கவும், அப்படின்னா நீயும் இன்னேட்டர் ரிலிமோட 5th லெவல்ல தான் இருக்கியா? அதை நினைச்சா உனக்கு பயமா இருக்காடா? என் கூட சண்டை
சண்டை போடுறதுக்கு உனக்கு பயமா இருந்தா திருப்பி போயிட்டு தைரியமா இருக்கிற எவனா ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வாடான்னு ஹீரோ சொல்லவும், என்னடா என்கிட்டயே ஜோக் பண்றியா? நானும் நீயும் ஒரே லெவல்ல தான் இருக்கோம். ஆனா நான் வூஃபேங்க சேர்ந்த ஸ்டூடெண்ட். உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இன்னைக்கு உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கவும், பிரதர்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உஷா ஒன்னும் அந்த அளவுக்கு சாதாரண ஆள் இல்லைன்னு சியூ சொல்லவும், என்ன அவன் அந்த அளவுக்கு சாதாரண ஆள் இல்லையா? அப்ப நான் மட்டும் யாரா? வைய விட்டு நகர்ந்து போயிட்டு வேடிக்கை மட்டும் போடுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ சொடக்கு போடவும் அந்த சைடுல இருந்த வெப்பனுக்கு பவர் வந்து ஹீரோ கைக்கு வந்து சேர்ந்துருது. சரி, இந்த வெப்பனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, உன் கூட சண்டை போடுறதுக்கு இதுவே எனக்கு போதுன்னு ஹீரோ சொல்ல, டே நீ என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க, நான் உன்னை இன்னைக்கு சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடல பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வரவும், அப்படின்னா நானும் இந்த சோடை யூஸ் பண்ணி என்னுடைய வித்தையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவன் தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம வந்து கீழே விழவும், பார்த்தா அவனுடைய சோடா அவன் கிட்ட வந்து விழுந்துட்டு 2 துண்டா உடைஞ்சு போயிடுது. அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனுடைய ஒரு மூவை மட்டும்தான் நான் தடுத்தேன், அதுக்கே என்னுடைய சோடு உடைஞ்சு போயிடுச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல வேலை நீயும் நானும் ஒரே செக்டை சேர்ந்த ஆளுங்களா இருக்கிறதுனால நான் உன்னை உயிரோட போக விடுறேன்டா, நீ மட்டும் வேற செக்டை சேர்ந்தவனா இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்னை சாவடிச்சிட்டு இருப்பேன். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் எப்பயும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருப்பேன்னு சொல்லுங்க, யாரு வந்தாலும் நான் அதை வேணான்னு சொல்லவே மாட்டேன், அந்த 5 பார்ட்டிஸ்ல இருந்து எவனை வேணும்னாலும் நீங்க கூட்டிக்கிட்டு வாங்கடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டான்டா, சரி என்ன இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போடான்னு சொல்லவும் சியும் அவனை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடறான். அதை பார்த்து அவனுக்கு 2 பேரும் வாயை பொழந்துகிட்டு ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இப்பதான்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, புதுசா வந்துக்கிறேன் இவன் இல்ல சீனியர் பிரதர் எக்ஸு நம்மள காப்பாத்திட்டாருடான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு இருந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, சீனியர் பிரதர் எக்ஸு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லவும், நீங்க இப்ப பண்றதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க வேற நான் வேறன்னு பிரிச்சு பாக்குறீங்களே, அப்புறம் அந்த ஊஃபேங்க சேர்ந்த மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஹீரோ வந்து அவனுக்கு கிட்ட கேட்க, அது வந்து நான் அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கவும், உங்களுடைய மனசுக்குள்ளார நான் பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கடா, நாளைக்கு வரைக்கும் நீங்க திருப்பி இந்த இடத்துக்கே வரக்கூடாது, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆனான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு திருப்பி நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது சீனியர் பிரதர் எக்ஸோ, இன்னைக்கு பண்ண வேலையால நம்மளுக்கும் வேலை அவ்வளவும் இருக்காது, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னைக்கு அவர் பண்ண விஷயத்த பத்தி நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஆகணும், ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான், வா நம்ம போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப, ஆஹா கிளம்பிட்டானுங்களா, ரொம்ப நல்லது, கடைசியா இங்க இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னுடைய கல்டிவேஷன் பவரை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரீஇன்கார்னேஷன் பவுலிய வெளியில வா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு நீ சாப்பிட்டு என்னுடைய சக்தி அதிகரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திக்கிட்டு அது எல்லாத்தையும் ஹீரோ உட்காந்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.一直是一个距离的，谁人都在追的，谁人都在说，这边天地这场不